பரசுராமர் தபஸ் பண்ணும்போது கோகர்ணத்துல சிவபெருமானை பார்த்து, எனக்கு நான் ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கார். அவர் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை கொண்டு இருக்கார். அந்த கொலைக்கு பாபத்துக்கு பரிகாரம் எதுன்னா, ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்யாயி முச்சியதே சர்வ பாபைஹி அப்படின்னு சிவாராதனம் தான் அதுக்கு பரிகாரம். இந்த பஞ்சமா பாதகம்ங்கிறது கங்கையில ஸ்நானம் பண்ணாலும் போகாது. போகும்னு சொன்னா அதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க இதை சாப்பிட்டா சுகர் குறைஞ்சு போயிடும் 30 நாள்லன்னு சொல்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளூக்ல ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கலாம். ஒரிஜினலா சுகருக்குள்ள மருந்துங்கிறது வேறையும். அது மாதிரி இந்த பஞ்சமா பாதகம் 2 விதத்துல தான் போகும். ஒன்னும் வேதோக்தமான ருத்ராபிஷேகம், ருத்ரைகாதசினி, மகாருத்ரம், அதிருத்ரம் பண்ணினா போகும். 2வது சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்திதே அப்படின்னு பாகவத சப்தாகத்தை அந்த கிரமத்துல பண்ணணும். இந்த சப்தாகம் 3 வகையா பண்ணலாம். இது மாதிரி பகவான் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து பாகவத சப்தாகம் பண்றது பேசிக்கான நிலை. இதுலயே ஒரு கலசத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதில் ஆவாகனம் பண்ணிட்டு நீங்கள்லாம் பாராயணம் பண்றது 2வது நிலை. நான் சொல்றது இது 2மே இல்லை. ஒரிஜினலா சப்தாகம்ங்கிறது 2 வகையா நடந்தது. ஒன்னு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொன்னார், அது விஷயம் வேற. 2வது இந்த சப்தாக கிரமம்ங்கிறது சூரிய பகவான் கோகர்ணனுக்கு சொல்றார். துந்துகாரி கரையேறணுங்கிறதுக்காக அவன் கயாஸ்ரார்த்தம் பண்ணியும் அவன் கரையேறல்ல. இவனை எப்படி கரையேற்றலாம்னு சூரிய பகவான்கிட்ட கேட்கும்போது சூரிய பகவான் தான் இந்த சப்தாக கிரமத்தை சொல்றார். அது எப்படின்னா அது பெரிய விஷயம். அது மண்டலம் போட்டு அந்த மண்டலங்கள் ஆவாகனம் பண்ணும்போது ஷோடச மாத்திருகணங்கள் பண்ணணும், சப்த சிரஞ்சீவிகள் பண்ணணும், 32 மகரிஷிகள் பாகவதம் சொல்றது. அங்க அத்திரிர் வசிஷ்டா சவணஹா சரத்வானு அரிஷ்டநேமிஹி பிருகு அங்கிராச்ச பராசுரஹா காதிசுதோதராமஹா உதத்யேந்திரன், இதெல்லாம் பிரதம ஸ்கந்தத்துல வரும். 32 மகரிஷிகள் ஆவாகனம் பண்ணணும். உத்தவர், நாரதர் முதலிய 16 பேர்களை தனியா சொல்றது, அவர்கள் ஆவாகனம் பண்ணணும். அப்புறம் நவகிரகத்தை ஆவாகனம் பண்ணணும். இதை தவிர ஒரு சிம்மத்துல பிரதிமை பண்ணி அது மேல பாகவதத்தை வைக்கணும். அதை தவிர கண்ணூட்டியோட காமதேனுவை பண்ணி அதை தனியா வைக்கணும் அங்க வைகல்ய தோஷ நிவர்த்திக்காக. நடுப்புல கோபாலகிருஷ்ண பிரதிமை பண்ணி பகவான் ஆவாகனம் பண்ணணும். அனுஜ்ஞ கிரகப்பிரீதி, நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம் இத்தியாதிகள்லாம் பண்ணி புருஷ சூக்த விதானத்தினால நித்தியப்படி பூஜை பண்ணணும், விஷ்ணு சஹஸ்ரநாம அர்ச்சனம் பண்ணணும். இந்த 7 நாள்ல பாகவதம் பாராயணம் பண்றதேவே பகவத்கீ பாராயணம் பண்ணணும். கடைசி நாள் அன்னைக்கு அங்க திலஹோமம் உண்டு. காயத்ரி மந்திரத்தினால யார் சங்கல்பம் பண்ணிக்கிறாளோ அவ ஹோமம் பண்ணணும். பிராமணால வச்சுன்னு தசமஸ்கந்தம் முழுக்க ஹோமம் பண்ணணும். தசமஸ்கந்தம் முழுக்க பண்ணலன்னாலும் தத் ஸ்தானே துவாதசாட்சரி மகாமந்திரம்னு துவாதசாட்சரி மகாமந்திரத்தினால பண்ணணும். அது மட்டும் இல்லை, 12 பிராமணால அன்னைக்கு கூப்பிட்டு வைஷ்ணவ ஸ்ரார்த்தம்னு பேர். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு சொல்ற மத்தியில இந்த துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம்ங்கிறது சஹஸ்ர போஜனத்துக்கு சமம். 1000 பேருக்கு நாம் சாப்பாடு போட்டா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் துவாதச ஸ்ரோத்ரியாளுக்கு. அவளை கால அலம்பி வஸ்திரம் கொடுத்து வதிச்சு பண்ணி இந்த ஜலம் இருக்கு பாருங்கோ, இதை ஏதாவது ஒரு நதிகள்ல குளத்துல இதை விட்டு பூஜை பண்ணி எல்லாரும் ஸ்நானம் பண்ணினா அதுக்கு அவபிருத ஸ்நானம்னு பேர். இந்த கிரமத்துலதான் சப்தாகம் பண்ணணும். இதுதான் முறை. இப்படிலாம் சப்தாகம் நடக்கிறதான்னா இன்னி பிறந்த நான் அப்படிதான் பண்ணிருக்கேன். இன்னி பெரிய 167 சப்தாகம் பண்ணியிருக்கேன் நான். இன்னி வரையில் எல்லா சப்தாகம் அப்படிதான். அதனாலதான் ஒரு நதி கூட கிடையாதுன்னு. இப்ப கூட பிப்ரவரி மாசம் 10லேருந்து 16 துவாரகையில நடக்கிறது சப்தாகம். பாகவதமே கடைசியில சொல்லும் போது இந்த பாகவதத்தோட பெருமையை சொல்லும் போது புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம் விசேஷதா அப்படிங்கிறது. 3 இடத்துல பண்ணினா இந்த சப்தாகம் ரொம்ப விசேஷம்னு சொல்றது. புஷ்கரத்துல பண்ணினா விசேஷம், மதுரால போய் பண்ணினா விசேஷம், துவாரகையில பண்ணினா விசேஷம். ஆல்ரெடி நான் புஷ்கரமும் பண்ணியாச்சு, மதுராவும் பண்ணியாச்சு. இந்த துவாரகை மட்டும் சப்தாகம் பெண்டிங். துவாரகை 2-3 தடவை போயிருக்கேன். நாங்க ஜோதிர்லிங்க யாத்திரை பண்றோம். இப்ப 3வது தடவை பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த 10லேருந்து 16 அப்படிங்கிறது சப்தாகம் நடக்கிறது. 16 மத்தியானம் முடிஞ்சு போன உடனே சாயங்காலம் மறுநாள் கார்த்தால பக்கத்துல நாகேஸ்வரன் இருக்கு, ஜோதிர்லிங்கம், தாருகாவனம்னு பேர். அதுல உள்ள பகவானுக்கு ருத்ராபிஷேகம். 17 முடிச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி சோமநாத். 18, 19 2 நாள் சோமநாத்ல பகவானுக்கு ருத்ராபிஷேகம். மத்தியானம் கிளம்பி ஊருக்கு வர வேண்டியதுதான். இது நடக்கிறது. இதுல கலந்துக்கணுங்கிறவா அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். இது நீங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் அழிச்சுன்னு போறா, அது மாதிரி இது யாத்திரை கிடையாது. முதல்ல அதை மறந்துடுங்க. உங்க பொறுப்புல தான் நீங்க வரணும். நான் டிக்கெட் எல்லாம் போட மாட்டேன். நான் இடத்த சொல்லிடுவேன். அங்க வந்தேன்னா ரூம் ஏற்பாடு பண்ணுவேன். சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீ. இதுல இத்தனை ரூபா அத்தனை ரூபா அப்படின்லாம் நான் இந்த ஒரு யாத்திரைக்கு எத்தனை ரூபா வச்சிருக்கேன் அப்படிலாம் கேட்கறாப்பதில்ல. அந்த வேலை எல்லாமே கிடையாது. அதெல்லாம் நான் ஒண்ணுமே வைக்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்னதை நீங்க கேட்கணுங்கிறதுக்காக. நீங்க பணத்தை கொடுத்துட்டா நீங்க சொன்னதை நான் கேட்கணும். நான் என்னத்தை சொல்ல போறேன் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க எதுக்கு வந்தேலோ அதை கவனிங்கோம். இந்த பாகவத பாராயணம் நடக்குன்னா பாகவத பாராயணத்துல உட்காரணும். சாயங்காலம் பிரவச்சனத்துல உட்காரணும். பகவானத்தை தரிசனம் பண்ணணும். துவாரகையை தரிசனம் பண்ணணும். இதை பண்ணிட்டு நான் அங்க கடத்தலுக்கு போறேன், இந்த ஊர்ல நிலக்கடலை கலக்கும், இந்த ஊர்ல பொட்டுக்கடலை கலைக்கும், நான் வாங்க போறேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அது மாதிரி சுத்தி பார்க்கறதா இருந்தா யாருமே வர வேண்டாம். இது மாதிரி சத்சங்கம்தான் வேணும்னு நினைக்கிறவா மட்டும் வந்தா போதும். பேசிக்கான ஃபுட்டு தான் கொடுப்பேன் நான். இங்க ஒன்றும் விருந்தெல்லாம் கிடையாது. ஆனா ஆரோக்கியமான ஃபுட். ரொம்ப நீங்க சாப்பிட்டு மறக்கவே மாட்டேன். அது மாதிரி ஒரு ஆரோக்கியமா சமைக்கக்கூடியவ. சாத்வீகமான ஆகாரங்கள் தான் இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ 2 நாள்ல வரும். அதுல பாருங்க. நீங்க அந்த நம்பர்லயே புக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மாதிரி 9ஆம் தேதி நைட்டோ 10ஆம் தேதி வரா மாதிரியோ துவாரகைக்கு புக் பண்ணி வச்சிருங்கோ. அங்கேருந்து திரும்பி 19ஆம் தேதி சோமநாத்லேருந்து கிளம்பினா 20ஆம் தேதி அன்னைக்கு தான் அகமதாபாத்லேருந்து ரிட்டர்ன் ஆக முடியும். ஒன்று ராஜ்கோட்டு அல்லது அகமதாபாத், இந்த 2 இடத்துல ஃப்ளைட்டில் வரவாளுக்கு ராஜ்கோட்டில் போய் 20ஆம் தேதி நைட்டு 6 மணிக்கு மேலே உள்ள ஃப்ளைட்டை புக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக போகலாம். ராஜ்கோட்டாக இருந்தால். அகமதாபாத்தாக இருந்தால் போக முடியாது. மறுநாள் கார்த்தால தான் அகமதாபாத் போக முடியும். அதனால அங்கேருந்து வரவா 21ஆம் தேதி கார்த்தால மார்னிங் ஃப்ளைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விசேஷம். இந்த பரசுராமர் இந்த இந்த இதுக்கு சொன்ன மத்தியெல்லாம் நாகேஸ்வரர் பகவான் ஆராதிக்கிறது சப்தாகத்தினால போகும், ருத்ராபிஷேகத்தினால போகும். இந்த பிரம்மஹத்திங்கிறது பரசுராமர் பண்ண இத்தனை கொலை இருக்கு. 1-2 கொலை இல்லை, ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்காரு அவர். அதுக்காக என்ன பண்றார், சிவபெருமான ஒவ்வொரு லிங்கமா ஒவ்வொரு கொலைக்கு ஒவ்வொரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கு ஒரு தனியா இடம் வேணும். ஏற்கனவே உள்ள இடத்துல பண்ணக்கூடாது. அதனால சிவபெருமான குறிச்சு கேட்கிறார், எனக்கு இடம் வேணும்னு. பகவான் சொன்னான், உன் கையில பரசு வச்சிருக்கியே, பரசுன்னா கோடாலி, அதை விட்டு எறியின்னா இந்த மேற்கு மர தொடர்ச்சியிலேருந்து விட்டு எறிஞ்சா அந்த சமுத்திரம் பின்னாடி போயிடுது. எடப்பட்ட பூமி இருக்கு பார், இதை வச்சுக்கோன்னா. மலை எல்லாருக்கும் தெரியுமா? மலைனா எல்லாருக்கும் தெரியும். ஆழின்னா என்ன? சமுத்திரம். ஆழிநீர கண்ணா. மலைக்கும் ஆழிக்கும் இடைப்பட்ட பிரதேசம் தான் மலையாழி. மருவி மலையாளி அப்படின்னாச்சு. மலையாழி அப்படிங்கிறது தான் அங்க ஒரிஜினல் பதம்ங்கிறது. மலையாளி கிடையாது, மலையாழி அப்படிங்கிறது தான். அந்த இடம் பரசுராம கஷேத்திரம்னு சொல்லுவா பொதுவா. எங்க திரும்பினாலும் ஆரம்பிச்சா அங்கேருந்து கோகர்ணத்திலேருந்து ஆரம்பிச்சு, அதனாலதான் அங்க உள்ள பத்மநாபன் உள்பட கையில சிவலிங்கத்தை வச்சுட்டு இருப்போம். இங்க நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பார்த்துடவே முடியாது. சிவன் கோவில் வந்தாலே இப்படி திருப்பி மூஞ்சியை திருப்பின்னு போவா சில பேர். இந்த தமிழ்நாட்டை தாண்டி விட்டா அந்த பேதம் இருக்காது. இந்த பக்தி அந்த பக்தி எல்லாம் சேர்த்து அனுபவிப்பா. பத்மநாபன் உள்பட கையில சிவலிங்கத்தை வச்சுட்டு இருப்பார். இந்த பரசுராமர் அதுக்கப்புறம் சண்டை போட்டாருங்கிறது கிடையாது. அத்தனையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போக, பகவான் அயோத்திக்கு சௌக்கியமா இருக்கிற சமயத்துல காந்தையா காந்தமூர்த்தே, இந்த பதப்பிரயோகத்திலேயே அவ எப்படி வாழ்ந்தாருங்கிறத சொல்றார். இன்னைக்கு டார்லிங் சொல்றாருல, அந்த பதம் தான் அது. காந்தையா காந்தமூர்த்தே அப்படிங்கிறது.
சும்மா அந்த சண்டை போட்டுக்கிறவாள்லாம் சொல்லிக்க கூடாது. 24 மணி நேரமும் அந்த அந்த கண்ணுல அந்த பிரேமம் இருக்கணும். அதுதான் தாம்பத்தியம்ங்கிறது. இந்த காமம் இல்லை அப்படின்னு நினைச்சா முட்டாள்தான். அந்த காலத்துல இந்த 80 வயசு 90 வயசு தாத்தா பாட்டியை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். இது மாதிரி வந்தா அண்ணன் வாங்கோ கையை பிடிச்சிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு 10-25 வருஷம் தான் இந்த தாத்தாவோட ஆட்டம்லாம். அப்புறம் பாட்டியோட உத்தரவு தான் எல்லாம். பாட்டியோட டாமினேஷன், பாட்டியோட ஆர்டர் தான். சரி வர அப்படின்பாரு, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்த உடனே வழுக்க மண்டையில வேர்த்திருக்கும் 25,000 ரூபாய் பட்டுப்புடையை வச்சு துடைப்பான். இன்னைக்கு கர்ச்சீப்பு கொடுக்காது. இந்த கர்ச்சீப்பு கொடுனா நீயே கொண்டு வரலன்னு கேட்கும். கல்யாணம் ஆகி 10 நாள்லயே இந்த சண்டை கர்ச்சீப்பு. பட்டுப்புடவையால துடைப்பா தலைய. அதுக்கு பேர் அன்பா, இதுக்கு பேர் அன்பா? இது காமம், அது அன்பு, அது பிரேம. அது அப்படி இருந்தான் பகவான். அதனாலதான் சீதை பின்னாடி சொல்றா, புஞ்சானா மனுஷான் போகான்னு சர்வகாம சமர்த்தினி. அஞ்சனேயா சுந்தரகாண்டத்துல சொல்றா, அந்த 12 வருஷம் அப்படி சௌக்கியமா இருந்தோண்டா அஞ்சனேயான்னா. எப்படி சௌக்கியங்களை அனுபவிக்கணுமோ அத்தனை சௌக்கியத்தை அனுபவிச்சோம். அனுபவிக்காத சௌக்கியமே கிடையாது. அதை நாமும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணான், அவனுக்கு மண்டை நடச்சு வழுக்க விழுந்து டென்ஷன் ஆகி 40 வயசுல கல்யாணம் பண்ணினா உடம்புலையும் பலம் இருக்காது, குடும்ப பிரச்சனையும் இருக்கும். அவன் என்னத்தை வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்? கேட்டா அவன் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான். கேரியர், அம்பாசிடர் மேல கட்டுற கேரியர் ஆகும். என்ன கேரியரை பார்த்துக்கணும், என்ன புடலங்கா கேரியர்? அந்த வார்த்தை, அந்த இது இருக்கு பத்தியில. அந்த 20-25 வயசுல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையை. நம்ம தான் அப்பா அம்மா இருக்கமே. அந்த காலத்துல முதல் தலைமுறையெல்லாம் வெளியில வரத்துக்கு தடுமாறினா ஃபைனான்ஸ் ரீதியா ரொம்ப சிரமமா இருந்தது. அதனால அதெல்லாம் படிக்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. உனக்கு என்னடா வேணும், நான் சப்போர்ட் பண்றேன்டா குழந்தை, நீ என்ன சௌக்கியமா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அந்த வயசுல 25-30 வயசுக்குள்ள பேரம்பேத்தி எடுத்து நமக்கு தெம்பு இருக்கிறதே அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு, இவனுக்கு 45 வயசுல கல்யாணம் பண்ணி நமக்கு 90 வயசுல அந்த குழந்தைய தூக்கிறதுக்கு கூட தெம்பு இருக்காது. அந்த பேரம்பேத்தியை தூக்கிறதுக்கு கூட தெம்பு இருக்காது. இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டாமா? என்னைக்கோ பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு போனான்னா அந்த 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 வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படிதான் சொல்லணும். அந்த அயோக்கிய பசங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? நம்ம வாழ்க்கை ஸ்டைல் நாம சொல்லணும். நாம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற வாழ்க்கை முறையை தவிர இன்னொருத்தர்ன்னு கத்துக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நமக்கு கிடையாது. நம்ம ரிஷிகள் அப்பேற்பட்ட மகான்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. மூவற்றில் பெறாத புள்ளையும் அப்படிங்கிறார் தமிழ் சித்தர்கள் பாடு. ஓரட்டில் போடாத நூலும் ஈரட்டில் கற்காத கல்வியும் மூவற்றில் பெறாத புள்ளையும் நாலட்டில் நடாத நடவும் அஞ்சட்டில் அடையாத சௌக்கியமும் ஆறட்டில் வராத அனுபவமும் ஏழட்டில் சேர்க்காத பணமும் எட்டட்டில் வராத வைராக்கியமும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் ஒரிஜினல் பாட்டு. ரஜினிகாந்த் பாடினதெல்லாம் ஒரிஜினல் பாட்டு கிடையாது. இதுதான் ஒரிஜினல் பாட்டு. சித்தர்களோட பாட்டுல இதுதான் ஒரிஜினல். ஓரட்டில் போடாத நூல், பூனல்னா 8 வயசுக்குள்ள போட்டுவிடும். ஈரட்டில் கற்காத கல்வி, 16 வயசுக்குள்ள பைஹார்ட் பண்றதெல்லாம் முடிச்சுடணும். அதுக்கப்புறம் நீங்க விளக்கம் எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். 16 வயசுக்கு மேல நீங்க பைஹார்ட் பண்ணினா வராது. மூவட்டில் பெறாத புள்ள, 24 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய பெற்றுடணும். ஏன்னா இவனுக்கு உடம்பு டவுன் ஆகிற சமயத்துல கரெக்டா 50 வயசுல அவன் தோல் கொடுப்பான் இந்த குடும்பத்துக்கு. நாலட்டில் நடாத நடவு கிராமத்து விவகாரம். அது அஞ்சட்டில் அடையாத சௌக்கியம். புளிஞ்சமா தயிர் வடையா அகார வடைச்சா 40 வயசுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் தொடாதேன்றுவான் டாக்டர். ஆறட்டில் வராத அனுபவம். 48 வயசுக்குள்ள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வந்துவிடணும். 24 வயசுல குழந்தை பிறந்தாதான் நான் சொல்றதெல்லாம் வரும். 7-8 சேர்க்காத பணம். 48 வயசுக்குள்ள இந்த செலவில்லாமல் விட்டா அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்குள்ள நமக்குன்னு ஒரு பணத்தை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் புள்ள கையில கொடுத்துட்டு இப்போ பவதி பிட்சாந்தேகின்னு கிளம்பக்கூடாது. கப்பரை எதிர்த்து நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டியா ஒரு பணம் வச்சுக்கணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் தானே குழந்தைகளுக்கு போகிறது. 8-8 வராத வைராக்கியம். 64 வயசாச்சா அப்படியே விலகிவிடணும் குடும்பத்தை விட்டு. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. என்னடா பண்ணேன், எங்க போனேன், என்ன வாங்கினேன், எத்தனை ரூபா கொடுத்து வாங்கினேன், எங்க அமெரிக்காவில் உள்ள பையனை பத்தி இங்க கவலைப்படுவேன்.
இல்லை வெளியில போயிட்டு வந்தாலே ஒரு சாமான் வாங்கிட்டு வந்தான்னா எத்தனை ரூபா கொடுத்து வாங்கினேன், கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்ப்பா எத்தனை ரூபா வாங்கிட்டு வந்தேன், 50 ரூபாயே கிலோ. முட்டிக்கு போய் என்ன பண்ண போற? இன்னைக்கு இப்ப மழை பெய்யறது, இன்னைக்கு ஒரு விலையா இருக்கும், நாளைக்கு ஒரு விலையா இருக்கும். உங்க காலத்துல 2 ரூபாய்க்கு வித்துதுன்னா இன்னைக்கு அந்த 2 ரூபாய்க்கு கிடைக்குமா? இது மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயம் இதுவோ பண்ணி போடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கணும். போட்டு எல்லாத்தையும் பின்னாடியே வந்து குறைஞ்சுட்டே இருப்பா. அதனாலதான் சேர்ந்து இருக்கிறதே போனது. இந்த சேர்ந்து இருக்கிற இந்த கூட்டு குடும்பம் தொலைஞ்சதே இந்த கான்செப்ட்னாலதான், விலக தெரியாததுனாலதான். ஒரு கட்டத்துல விலகுவா. அந்த காலத்துல நானே பார்த்துருக்கேன். எங்க பாட்டி தாத்தா எல்லாம் உள்ளேயே வரமாட்டாங்க. எங்க தாத்தா பாட்டிலாம் பூஜை பண்ணிட்டு விபூதியை பட்டையாட்டுன்னு தாத்தா பூஜை எல்லாம் பண்ணி பாட்டி உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு எங்க அம்மாவோ பெரியமாவோ எல்லாம் வந்தாலும் இன்னைக்கு என்ன சமையல் பண்றது அப்படின்னு கேட்பா. என்ன இருக்கோ பார்த்து பண்ணு சுவாமி நைவேத்தியம்னு சொல்லுவா. சுவாமி நைவேத்தியம் என்ன பண்றதுன்னு தான் கேட்பான். அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண மாட்டான். நான் உனக்கு ஏதாவது பண்ணணுமா, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன கரிகா நறுக்கி கொடுக்கட்டுமா, இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இதெல்லாம் சகஜமா நடந்த ஒரு தேசம் இது. இன்னைக்கு வந்து அதை போட்டு குழப்பி குட்டிச்சவர் பண்ணி எல்லாத்துலேயும் இன்டர்வியூ பண்ணி எங்கே போகிற, என்ன பண்ணுற, ஏன் இதை பண்ணுற, இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா அந்த ராமாயணத்தில் ரொம்ப அழகு. சீதை ராமர் காட்டுக்கு போகணும்னு கிளம்பினோடனே சீதையும் கிளம்புறா. சீதை கிளம்பி திரும்பி ராமர் தசரதட்ட கௌசல்யட்ட எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது பேட்டு வரேன்னு சொல்றதே சீதை பேட்டு வரட்டமான்னு கேட்கவே இல்லை. தசரதர்ட்டையோ கௌசல்யட்டையோ சீதை பேட்டு வரட்டமான்னு கேட்கவே இல்லை. ராமாயணத்துல இதெல்லாம் இருக்கு. தசரதர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசாம விட்டுட்டா. கௌசல்யட்ட வந்து நமஸ்காரம் பண்ணின உடனே நீனும் கிளம்பிட்டியா? கௌசல்ய கேட்கிறா. நான் உன்னை போகாதேன்னு சொல்ல மாட்டேன், போன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போகாதேன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஒன்னாத்துக்காரரோட நீ போற, நான் எப்படி உன்னை போகாதேன்னு சொல்ல முடியும்? போன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது. நீ குழந்தை, இங்க சௌக்கியமா இருந்திருக்க, காட்டுல போய் நீ நினைச்சா மாதிரி வாழ்க்கை கிடையாது, நீ கஷ்டங்களை உன்னால தாங்க முடியாது, அதனால ஒரு தடவைக்கு 4 தடவையா யோஜனை பண்ணிக்கோன்னு அவ்வளோ டீசெண்டா பேசுறா. லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்த கதை இன்னைக்கு அப்படியா நடந்துக்கிறோம்? நாம அப்படியா நடந்துக்கிறோம்? மாட்டு பொண்ணுட்டியும் புள்ளட்டி இதெல்லாம் தான் பிரச்சனை யாருது? கூட்டு குடும்பம் பிரச்சனை யாரதுக்கு இதுதான் காரணம். வெளியில வரத்துக்கு தெரியணும். அதுல இருந்து வெளியில பார்த்தியா அப்பா மகனே உன் சமத். பகவான் பரம சௌக்கியமா இருந்தான். சத்ருகுணனும் பரதனும் கேகய தேசம் போனான். கைகைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார். கைகை அதை வரன் கேட்டு தடுக்கிறாள். அப்பாவா கொடுத்த சத்தியம்ங்கிறதுக்காக தாத்தோக்தியா யாத்து காமோ வனமனுஜவதூ சம்யுதச்சாபதாரா பௌரா நாருந்திய மார்க்கே குஹநிலயமகதஸ்த்வம் ஜட்டாச்சிரதாரி நவாசந்தீர்ய கங்காமதிபதவி புனஸ்தம் பரத்வாஜமாராத் நத்வா தத்வாக்யஹேதோஹோ அதிசுகமவசத் சித்திரக்கூட்டே கிரீந்திர. அபூர்வமா சொல்லிட்டு போற. இந்த சித்திரக்கூட்டத்துல பகவான் கிளம்பி வந்தான். கங்கையில வந்து குஹன் தான் ஆலம்பாலை கொண்டு வந்து ஜட தரிச்சு கங்கையை தாண்டி பரத்வாஜர்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பரத்வாஜர் தான் கைடு பண்றார். சித்திரக்கூட்டம் பேர்க்கல யாராவது? அப்படி இருக்கும் சித்திரக்கூட்டம். இந்த பாரத தேசத்துல ரொம்ப அழகா இருக்கிற இடம் 2 இடம். ஒண்ணு சித்திரக்கூட்டம், இன்னொன்னு அழகர் மலை. அழகர் மலைன்னு ஒன்று மதுரை பக்கத்துல இருக்கு. அப்படி மேலே ஏறி அந்த இடத்துல மேலே ஏறி போனேன்னா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்லாம் சொல்றேன் பத்தியில இதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோ சாநித்தியமா இருக்கும், அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். சித்திரக்கூட்டம் அவ்வளோ ரம்யமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அந்த சித்திரக்கூட்டத்துல வந்து பகவான் சுகமவசன்னுங்கிறார். பரமசௌக்கியமா இருந்தான் பகவான். அப்புறம்தான் சுத்ரா ஸ்ருத்வா புத்திரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத். தசரதன் சத்கதி அடைஞ்சான்ங்கிறத பரதன் முகமால கேள்விப்பட்டு தன் அப்பாவுக்கு பண்ண வேண்டியதான எல்லா கர்மாக்களையும் பண்ணிவிட்டு பகவான் அங்கேண்டு அத்ரிம் நத்வா தகத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதி மகள யச்சாருபோஹோ சாரபங்கி. அத்ரி அனசூயட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணி சுருக்கமா சொல்லிட்டே போறேன். விராதன வதம் பண்ணினால் பகவான் சரபங்கருக்கு சத்கதியை கொடுத்தார். சுதீக்ஷ்ணர்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினார். அகஸ்தியர்ட்ட ஆசீர்வாதத்தையும் வைஷ்ணவமான தனுஷையும் வாங்கிட்டு பகவான்
ஜடாயுவ சக்கியம் பண்ணிட்டு சித்திரக்கூடத்துல வசிக்கிற காலத்துல சுருப்பனக வர அவளை பகவான் விரூபகரணம் லட்சுமணசுவாமி பண்ண அந்த கோபத்தினால 14,000 ராட்சசர்களோட கரன் வந்து எதிர்க்க அவனை வதம் பண்ண அந்த கோபத்தினால ராவணன் மாரீச்ச சகாயத்தினால சீதையை தூக்கின்னு போக சீதையை தேடின்னு வர வழியில பகவான் தன்னுடைய கருணையை வாரி வழங்குறாள். ஜடாயுவுக்கு மோட்சம், சபரிக்கு மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தான். கபந்தனுக்கு சத்கதி, சபரிக்கு மோட்சம். ஆஞ்சநேயரும் ராமரும் சமாகமம், சுக்ரீவனோட நட்பு, வாலிய வதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். சத்தியசந்தனா உள்ள சுக்ரீவன் 4 திக்கிலையும் குரங்குகளை அனுப்பிச்சான். தென்திசையில போன ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் சீதையை பார்த்து ராமர் கொடுத்த அங்குலியகத்தை கொடுத்து சீதை கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு ராவணனுக்கு ஹிதோபதேசம் பண்றது, அவன் வாள்ல தீ வைக்க அந்த தீயை லங்கையிலேயே வச்சுட்டு திரும்பி வந்து ராமபிரான்ட்ட அந்த சூடாமணியை கொடுக்க பகவான் அங்கேருந்து சமுத்திரக்கரைக்கு வர விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண சேதுபந்தம் பண்ணி லங்கைக்குள்ள போய் புத்திரமித்திர பந்துக்களோட பகவான் ராவணனை வதம் பண்ணிவிட்டு புஷ்பக விமானத்துல சீதையை அழிச்சுண்டு பகவான் கிளம்பி அயோத்திக்கு வரத்தே விபீஷணன், சுக்ரீவன், ராட்சசர்கள், வானரங்கள் எல்லாரோடையும் வந்து ஜடா சோதனங்கள்லாம் பண்ணிண்டு நந்தி கிராமத்திலேருந்து அயோத்தி வந்து அயோத்தியில வசிஷ்டர் ஏற்பாடு பண்ணி இந்த பாரத தேசத்துல 500 புண்ணிய நதிகள் 4 சமுத்திரம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இதுல எல்லாத்திலேருந்தும் ஜலம் கொண்டு வந்து யதோக்தமான முறையில ஜப ஹோமங்கள் பண்ணி பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். அபியசிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. அதன் பிறகு பகவான் வசிக்கிறதே கர்ப்பிணியான சீதையை கொண்டு விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இவர் நாராயண பட்டத்திலேயே கொஞ்சம் வருத்தப்படுறார். சிவசிவாங்கிறார். அப்படி நீ விடலாமா, எல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் பகவான் கிளம்பி சீதை முதல்ல போறாள், அதன் பிறகு லக்ஷ்மணசுவாமி போறாள், பின்னாடியே பகவான் வைகுண்டம் போறார். இந்த அவதாரத்தினுடைய கரு என்ன? சோயம் மர்த்தியாவதாரஸ்தவ கலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம். மர்த்தியாவதாரஸ்துக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த பதத்தை அப்படியே போடுறாரு இங்க. மனித தர்மத்தை காண்பிப்பதற்காக இந்த தர்மம் வந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாசி தர்மம், பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், ஸ்திரீ தர்மம், தேச தர்மம், கால தர்மம், பகவத் தர்மம், ஆபத் தர்மம், இப்படி பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் உட்பிரிவுகளே தவிர மேல முழுசா உள்ளது மனித தர்மம்ங்கிறது. நீ மனிதனா இருந்தாதான் அப்புறம் பிராமணனா க்ஷத்ரியனாங்கிறது அடுத்த கேள்வி. மனிதனா இருந்தாதான் பிரம்மச்சாரியா கிரகஸ்தனாங்கிறது. நீ மனிதனாவே இல்லைன்னா அப்புறம் உங்கள்கிட்ட எந்த தர்மம் பொருந்தும்? கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, ஆழ்வார்களுடைய வாக்கு. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சதுனாலதான் இன்னி வரையில் ராமாவதாரத்துல ராமன் செஞ்ச காரியங்கள் ஒண்ணு கூட கான்ட்ரவர்சி இல்லைன்னு ஆறுது. இப்ப கிருஷ்ணாவதாரத்துல கான்ட்ரவர்சியா சில விஷயத்தை எடுத்துக்கிறோம். நாம இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்றோம், நாம இன்னைக்கு நம்ப முடியாதுன்னு சொல்றா நாம இல்ல, நம்ம சொல்ல போறது இல்லை. சில பேர் பேசுறா பத்தியில. ராமாவதாரம் அப்படி கிடையாது. ராமாவதாரத்துல ஒரு விஷயம் கூட கான்ட்ரவர்சியும் கிடையாது. இன்னைக்கு சில விஷயங்கள் சில நாட்டுக்கு பொருந்தும், சில மக்களுக்கு பொருந்தும், சில காலத்துல பொருந்தும் அப்படின்னு அந்த அந்த பாகுபாடு இருக்கு பத்தியில. அப்படி இல்லாத பரிந்தும் எந்த நாட்டிலையும் எந்த காலத்திலையும் எந்த மக்களுக்கும் பொருந்தக்கூடிய தர்மம் நல்லவனா இருக்கிறது, அம்மாவை தெய்வமா நினைக்கிறது, அப்பாவை தெய்வமா நினைக்கிறது, ஒரு மனைவியோட வாழறது, சத்தியம் பேசுறது, கருணையோட இருக்கிறது, நண்பனை மதிக்கிறது, வேலை செய்யற வாழ்க்கை பிரியமா இருக்கு. எல்லாருக்கும் உள்ளது தானே. ஒரு ஹிந்துக்கு உண்டு, முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா சார்? அதனால மனித தர்மத்தை பகவான் காமிச்சுட்டு போனான்னு அந்த சரித்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் பரசுராம சரித்திரத்தை சொல்லிவிட்டு கிருஷ்ணாவதாரத்துக்கு வரும்போது கிருஷ்ணாவதார காரணத்தை சொல்றார். சந்திரானந்த தனோ ஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே த்யக்த்வா
त्वत्कृत्या अपि कर्मशेषवशतो ये तेन याता गतिं तेषां भूतलजन्मनां दितिभुवां भारेण दूरार्थिता भूमिः प्राप विरिञ्चमाश्रितपदं देवैः पुरैः वागतैः. பூமி பாரம் தாங்க முடியாம பகவான்கிட்ட பிரம்மாட்ட போய் முறையிட்டா. இதுதான் கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம். பூபாரம்ங்கிறது என்னத்தினால அப்படின்னா, அசுரர்கள்லாம் ஒரு காலத்துல தேவலோகத்திலும் பாதாளத்திலையும் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. ராமாவதார காலத்துல வரும்போது அயோத்தியில ராமர் இருந்தார், லங்கையில அசுரன் இருந்தான். வெவ்வேறு நாடு, முதல்ல வெவ்வேறு உலகம், அப்புறம் வெவ்வேறு நாடு அப்படின்னு இருந்தது. கிருஷ்ணாவதாரம் வரத்தே வெவ்வேறு மனிதர்கள்னு இருந்தது. ஒரே குடும்பத்திலேயே பெரியப்பா புள்ள அசுரன், சித்தப்பா புள்ள தேவன். கௌரவர்கள் அசுரரோட அம்சம், பாண்டவர்கள் தேவரோட அம்சம். அப்படிங்கிறதே இந்த அசுர குலத்துல ராஜாக்கள்லாம் பிறந்துட்டான். பாகவத ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கும். ராஜா பரீட்சித்து இந்த பூமண்டலத்துல அவன் யாத்திரை போகும்போது ஒரு கோவதம் பண்றத பார்த்தான்னு ஒரு சரித்திரம் வரும். கலி நிகிரகம் பண்றது, ஒரு பசுமாட்டை ஒருத்தன் வெட்டினான் அப்படின்னு வரும்போது, வெட்டினவன் எப்படி இருந்தான்னால் கண்ணங்கதேர்னு இருந்தான், ராஜா வேஷம் போட்டு இருந்தான்னு வரும். அப்படியே இருக்கும் பாகவதத்துல. ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அந்த பசுமாட்டை வெட்டுறான், அதர்மம் பண்றான்னு. இந்த பாகவதம் இன்டைரக்டா நமக்கு என்ன சொல்றது? கலியில வர அயோக்கியத்தனம் முழுக்க ராஜா தான் பண்ணுவான். அதை காமிக்கிறது தான் பாகவதம். ஏன்னா அசுரர்கள்லாம் ராஜாவாயிட்டார்கள். அப்ப தேவதைகள்லாம் என்ன பண்றார்கள்? அதை தணிக்கணும்னா ராஜ குடும்பத்துல பிறக்கணும். இந்த அசுரர்கள்லாம் ராஜாவானா பூமிக்கு பாரம் ஆயிட்டது. ஏன்னா பூமிக்கு பர்த்தா ராஜா தான். நல்லவனா இருந்தான்னா பூமிக்கு சந்தோஷம், அயோக்கியனா இருந்தான்னா பூமி தவிக்கும். பிரம்மாட்ட முறையிட, பிரம்மா பகவான்கிட்ட முறையிட, பகவான் நான் அவதாரம் பண்ணி எல்லாரையும் ஒரே யுத்தத்துல வச்சு தீர்த்து கட்டி போடுறேன்னா, மகாபாரத யுத்தம்ங்கிற பேர்ல அத்தனை பேரையும் சமாப்தி பண்ணி விடுறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால தேவதைகள் எல்லாமும் பகவான் கிளம்பி பிரம்மா சொல்லிட்டார், யாருக்கெல்லாம் கிருஷ்ணாவதார சமயத்துல கிருஷ்ணனோட இருக்கணுங்கிற ஆசை இருக்கோ அவெல்லாம் பூலோகத்துல போய் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அசுரர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டா. இதுல பிரம்மா ரிலீஃப் கழித்து போட்டாதான் தேவதைகள் வர முடியும். ஏன்னா பிரம்மா எல்லாருக்கும் ஹெட் அப்படிங்கிறதுனால. யம தர்மராஜன் உள்பட வர 24/7 ஓயாத டிபார்ட்மெண்ட் அவரோடது. அவர் உள்பட வரார் விதுர ரூபத்துல. அத்தனை பேர், பீஷ்மர் தேவதாம்சம், தர்மபுத்திரர் தேவதாம்சம், பீமன் தேவதாம்சம், கர்ணன் தேவதாம்சம், அர்ஜுனன் தேவதாம்சம், நகுல சகதேவர்கள், விதுரர், இன்னும் எத்தனை ராஜாக்கள் உண்டோ அத்தனை பேர். வசுதேவர், நம்ம நந்தகோபர், கோபகைகள், கோபர்கள், கோப பசங்கள், கோக்கள், பிருந்தாவனத்தில் உள்ள செடி கொடி எல்லாம் தேவதைகள் தான். கோபிகைகளை தவிர கோபிகைகள் தேவதைகள் கிடையாது. இதை இவர்கள் யாருன்னா ராமாயண காலத்துல தண்டகாரண்யத்துல வாழ்ந்த மகரிஷிகள். ராமபிரான் வந்தபோது ராமனை ஸ்பெரிசிக்கணும்னு ஆசைப்பட்டாவா, தொடணும்னு. அதுக்காக பகவான் கிருஷ்ணாவதாரத்துல வர சொல்லிட்டான். அவர்கள்லாம் கோபிகைகள்லாம் வந்துட்டார்கள். இந்த பூமியில யாதவர்கள் 3 வகையா பிரிஞ்சு இருக்கார்கள். போக, விருஷ்ணி, அந்தகர்கள்னு பேரு. இங்கேருந்து நம்ம டெல்லி போற சமயத்துல குவாலியர், ஆக்ரா, மதுரா, இந்த 3 தான் ராஜதானி, யாதவ ராஜதானி. இந்த குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன். மதுராவை ஆண்டவர் வசுதேவர். பொதுவா அவ அப்பா தான் சூரசேனன், உக்ரசேனன் அவ தான் ஆண்டா. நமக்கு புரியறதுக்காக கம்சன் வசுதேவர்னு சொல்றேன். இந்த வசுதேவருக்கு தன் சித்தப்பா பெண்ணான தேவகியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் கம்சன். அந்த பெண்ணை கொண்டு ஊர்வலமா விடுற சமயத்துல அசரீரி வாக்கு சொல்றது, இவளோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு. உடனே அந்த பெண்ணை கொல்ல போனா வசுதேவர் சொன்னார், இவனை கொல்லாத, இவ குழந்தைகள் தானே உன்னை கொல்ல போறதுன்னு சொல்லியிருக்கு, அந்த குழந்தைகளை கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டான். கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே அந்த மதுரா ராஜ்யத்தை டேக் ஓவர் பண்ணினுட்டான். பண்ணின்னு வசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடிச்சுட்டான். முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையை கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்தார். என்னால் இந்த குழந்தையால எனக்கு மரணம் இல்லை,
8வது கர்ப்பம்னு தான் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். 8வது கர்ப்பம் தானேன்னு அவன் விட்டாலும் நாரதர் வந்து கம்சனுக்கு ஒரு விஷயம் சொன்னார். நாரதருக்கு ஒரு யோகம் என்னன்னா, நம்ம சோ மாதிரி அவர் ஒரே சமயத்துல ஆளுங்கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணுவார், எதிர்கட்சிக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ரெண்டு பேரும் யோஜனை கேட்பான், ரெண்டு பேருக்கும் சொல்லுவார், ரெண்டு பேரும் சீக்கிரம் அழியறது கரெக்டா இருக்கும். வேற பூஜை பண்ணினா 8வது கர்ப்பம்னா அதுல சூக்ஷ்மம் இருக்குன்னாரு. 8வது குழந்தைன்னா பிறக்கிறத வச்சுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். கர்ப்பத்தை எப்படி தீர்மானம் பண்ணுவேன்னா, முதல்ல பிறக்கிற குழந்தைய 7 கர்ப்பம் அபார்ஷன் ஆகி 8வது கர்ப்பமே முதல் குழந்தையா பிறக்கலாமே, 8வது கர்ப்பமே 2வது குழந்தையா பிறக்கலாமே, 3வது பிறக்கலாமே. 8க்கு 8 நாராயண நாராயண பெட்டு வரேன்னா அந்த காரியம் ஆயிடுது அவருக்கு. கொண்டா அந்த குழந்தைய கொன்னா. இது மாதிரி 6 குழந்தைகளை கொன்னா 7வது கர்ப்பமா ஆதிசேஷன் வரத்தே அதை அம்பாள் வந்து வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல கொண்டு வச்சுட 8வது கர்ப்பமா பகவான் வரான். ஆசாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆசாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நிஷாகரோதய விதௌ நிசிமத்தியமாயாம் கிளேசாபஹஸ்திரி ஜகதாம் துவம் இஹ. இந்த பதமே ஆச்சரியமான பதம். இந்த ஸ்லோகம் எங்க சொல்றமோ அங்க பகவான் பிறக்கிறான்னு. கற்பூரம் ஒண்ணு பண்ணணும், கற்பூரம் கிருஷ்ணாவதார சமயத்துல கற்பூரம் காமிக்கும். இந்த பழத்தை நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காமிக்கும். கிளேசா பாயசம் ஒரு தடவை நைவேத்தியம் ஆயிடுச்சு, இருந்தாலும் காமிக்கோல மாமி சொன்னதுக்கு இன்னொரு பாயசம் கொண்டு வைங்கோ. கிளேசாபஹஸ்திரி ஜகதாம் துவம் இஹ. குருவாயூரப்பா நீ இங்க பிறந்தையாமேங்கிறார். இந்த இகேங்கிற பதத்துக்குள்ள விசேஷம் சொல்றேன். எங்கேயோ 5000 வருஷம் முன்னாடி மதுராப்பட்டினத்துல சிறைச்சாலையில நீ பிறந்தேன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லல அவர். ஆசாசு சீதல தராசு. இந்த கிளைமேட் இப்ப இருக்கு பாருங்க, முந்தா நான் போன மாதிரி ஆச்சு. நீங்க சாயங்காலத்துல இருந்து அடுத்த புயல் கிளம்பிடுத்தோம். அது அப்படியே வரப்போறது, 4 நாள் கழிச்சு வரப்போறது. அதுக்கு தகுந்த ஒரு பனி மூட்டம் மாதிரி இருக்குப்பா, ஒரே ஈவனா இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் மேகம் இல்லாம எங்க பார்த்தாலும் புகை மாதிரி இருந்ததுன்னா அங்க சைக்ளோன்னு அர்த்தம். அதுக்கு இதெல்லாம் நம்ம கிராமத்துல சகஜமா உள்ள நாலேஜ். தட்டாம் பறக்கும் விடாம பறந்தா சைக்ளோன் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை விட விஷயம் இதுவாது வந்தப்புறம் சொல்றோம். இந்த சித்திரை மாசத்துல காக்கா கூடு கட்டும். இந்த மரக்கலையில காக்கா வெளியில கட்டினா அந்த வருஷம் மழை பெருசா கிடையாது, சைக்ளோன் கிடையாதுன்னு அர்த்தம். உள்ள கூடு கட்டினா சைக்ளோன் வரும்னு அர்த்தம். இவ்வளோ ஈஸியான நாலேஜ். இவ்வளோ ஈஸியான நாலேஜுக்கு 10 நாளா எல்லாரும் வாயை பொத்தினா இந்த புயல் எங்க போறதுன்னே தெரியாம. காக்கா மரக்கலையில வெளியில கூடு கட்டினா அந்த வருஷம் புயல் கிடையாது, உள்ளுக்குள்ள கூடு கட்டினா புயல் இருக்கு. ஈஸியா இப்படி புரியற ஒரு நாலேஜ் அவ்வளவு தூரம் வேண்டாமே. இந்த சுனாமி வந்தபோது அந்தமான்ல உள்ள ஒருத்தர் கூட அஃபெக்ட் ஆகலையே, காட்டுவாசிகள்லாம். அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? 2 மணி நேரம் முன்னாடி அவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்ப அந்த நாலேஜ் இருந்துதான். அந்த நாலேஜை நம்ம விருத்தி பண்ணிக்கிறதுக்கு மனுஷனா புரிஞ்சுருக்குமா? நாலேஜை அழிச்சுக்கிறதுக்கா? மனிதன் தான் கண்டுபிடி, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான். நீ முட்டாளா போயிட்டே இருக்க. 4 நாளும் எவ்வளோன்னா உடனே போனை தேடுறான், கால்குலேட்டரை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு. அந்த காலத்துல எங்க அப்பா எல்லாம் 2000 3000 நம்பரை ஞாபகம் வச்சுப்பார், போன் நம்பரை. அது மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையில யார ஒரு தடவை பார்த்து பேசினாலும் அவ பேர் அவ நட்சத்திரத்தை கரெக்டா சொல்லுவார். எப்ப பார்த்தாலும் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம பயிற்சிக்காக உள்ளது. அந்த மூளையை அந்த அளவுக்கு நீங்க ஷார்ப் பண்ணினேதான் பின்னாடி மறதிங்கிற நோய் வராது. இந்த வயசான உடனே தடுமாற்றங்கள்லாம் வருது பத்தியில, அந்த மூளைக்கு நீங்க வேலை. அதனாலதான் ஸ்தோத்திரங்கள்லாம் நெற்று பண்ண சொல்றது. சின்ன வயசுல எவ்வளோக்கு எவ்வளோ பைஹார்ட் பண்றீங்களோ அப்பதான் மூளை விருத்தியா. தெரிஞ்சுக்கிறது வேற மூளையோடது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் மூளையோட வேலை இல்லை, பைஹார்ட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே வாமிட்டு மாதிரி உமிழ்ந்துட்டு போறதுல என்ன இருக்கு? அத்தனையும் ஞாபகம். இப்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ற மத்தியில ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். இது அத்தனை ஒண்ணு கூட நான் உட்காந்து நெற்று பண்ணதே கிடையாது. 3 வயசுல எங்க தாத்தாவோட உட்காந்துருப்பேன்.
தாத்தாவோட உட்காண்டா அவர் சொல்றதையெல்லாம் கூட கூட சொல்லி சொல்லி அப்படியே விளையாட்டா வந்த பழக்கம் இது. வேதாத்தியனம் தான் பிரதானம். இந்த ஸ்லோகங்கள்லாம் விளையாட்டா நெற்றுவானது. இன்னி பரியந்தம் புஸ்தகம் ராமாயணம் பாகவதெல்லாம் சொல்றதுக்கு வேற புஸ்தகமே வேண்டாம். ஏன்னா என் சாமர்த்தியம் இல்லை, அது அவா கொடுத்த ட்ரைனிங். அது மாதிரிதான் நம்ம குழந்தைகளை இந்த சின்ன வயசுல இருக்கா உட்காத்தி வச்சு அவன் ஏ பார் ஆப்பிள் பி பார் அதுன்னு இகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, பரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனே. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? வாழ்க்கையில சுக்கிரன் சௌக்கியமா இருந்து மகாலட்சுமி கிருபை இருந்து தாம்பத்தியம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? மகாலட்சுமி அஷ்டோத். அதனாலதான் எனக்கு இந்த குல்தீப்பை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இந்த இதுல நல்ல ஒரு மார்க்கத்தை காண்பிச்சது அவன் தான். இந்த குழந்தைகளை நல்ல பாதைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு, நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம். குழந்தைகளை அந்த சின்ன குழந்தைகளை பழக்கி அந்த ஸ்தோத்திரங்களை சொல்ல சொல்லி இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அப்படி அதை பார்த்தாவது குழந்தைகள் பழகட்டமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ சாப்பிட்றதே டிவி பார்த்தாதான் சாப்பிடும் குழந்தைன்னா அதை போடுங்க, அந்த ஸ்தோத்திரங்களை போடுங்க. அந்த ஸ்தோத்திரங்களை குழந்தைகள் கேட்கட்டும், அதை கேட்டுட்டே பார்க்கட்டும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தானாவே பழகி போயிடுமே, பைகார்ட் ஆயிடுமே. இந்த கிளைமேட் இப்ப நான் சொன்னது புயல், புயல் இல்லை, எங்க பார்த்து சீதலதராசு மந்தம் மந்தம் ஜலதராஹா அப்படின்னு பாகவதன் சொல்றது. அப்படியே பூந்தூத்தலா இருக்கு, எங்க பார்த்தாலும் குளிர்ச்சியா இருக்கு. பயோதத்தோயி, உலகம் முழுக்க குளிர்ச்சியா இருக்கிறது விஷயம் இல்லை. விவசேஷு சஜ்ஜனேஷுங்க, சாதுக்களுடைய ஹிருதயங்கள்லாம் குளிர்ச்சியா இருக்குங்க. பகவான் அவதாரம் பண்ண போறான் அப்படின்னு. நைஷா கரோதய விதௌ நிசி மத்தியமாயாம், தான் நினைச்சது நடக்க போறதுன்னு மகான்களுக்கெல்லாம் சந்தோஷம். பகவான் வரப்போறான்ங்கிற இண்டிகேஷன் தெரியறது. பகவான் நிசியில பிறக்கிறான். நிசி மத்தியமம்னா 1 மணி, அதுல பிறக்கிறான் பகவான். இல்ல 12 மணின்னு வச்சுக்கலாம். எதற்கு பிறந்தான்? கிளேசாபகஸ்திரி ஜெகதாம், திரிஜகதாம் கிளேசாபகா. 3 உலகத்துல உள்ள மக்களுடைய கிளேசம். கேசவ கிளேசநாசனஹா அப்படின்னு இந்த கேசவன்கிற பதத்துக்கு அர்த்தமே அதுதான். கிளேசம்னா மனக்லேசம், கஷ்டம் இருக்கு பத்தியில. அந்த கஷ்டங்களை போக்குறதுக்காக பகவான் அவதாரம் பண்றான். இங்க அவதாரம் பண்ணினியாமே குருவாயூரப்பா. பால்யஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதிஹி உத்யத் கிரீட கடகாங்கத ஹரபாசா சங்காரிவாரி ஜனதா பரிபாசித்தேன மேகாசித்தேன பரிலேசித சூதிகேஹே. பகவான் தரிசனமே வைகுண்ட ரூபத்தோட தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. இது பாகவதத்துல உள்ள ஸ்லோகம். இது பகவத் அவதாரத்தை குறிக்கிற ஸ்லோகம். இது முதல்ல பார்த்தவர் வசுதேவர் தான். அந்த பகவான் பிறந்த உடனே பார்த்தவர் வசுதேவர் தான். இந்த தோற்றம் தான். ஆவிராசி யதா பிராச்சியாம் திசீந்திரிவ புஷ்கலஹான்னு பாகவதன் சொல்றது. எப்படி தேவகூதிட்ட பகவான் வந்தான்னா, கிழக்கு திக்கில எப்படி சந்திரன் உதயமாறானோ அது மாதிரின்னு. கிழக்கு திக்கில சந்திரன் உதயமாறா மாதிரி தோற்றமே தவிர கிழக்கு திக்கும் சந்திரனுக்கு சம்பந்தமே கிடையாது. அது மாதிரி தேவகூதிட்ட பகவான் பிறந்தா மாதிரி தோற்றம். அது வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார். அப்புறம் தேவகூதிய பார்க்க சொல்றார். இதோ பார் பகவான் அப்படின்னு சொல்ல, பகவானை பார்த்து இவா 2 பேரும் ஸ்தோத்திரம் பண்றார். உபனிஷத் வாக்கியங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்றார். அப்புறம் தேவகிக்கு பயம் வரது, கம்சன் வந்துருவானே அப்படின்னு. பொதுவா எந்த இடத்துல பகவானுடைய நாமம் சொல்றோமோ அந்த இடத்துலயே துஷ்ட சேஷ்டைகள்லாம் இருக்காது. பகவான் நாமா சொல்ற இடங்கள்லயே துஷ்ட சேஷ்டைகள்லாம் இருக்காது. அப்படிங்கிறதே பகவானே வந்திருக்கான் இங்க. அப்படிங்கிறதே தேவகிக்கு பயம் வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வியாக்கியானக்காரர் ரொம்ப அழகா சொல்லுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல
பயநாசனஹா, பயத்தை போக்குறவன் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமோ? பயக்கிருத்துன்னு இருக்கு. பயத்தை செய்யறவனும் அவன் தான், பயத்தை போக்குறவனும் அவன் தான். இங்க தேவகூதிக்கு பயத்தை கொடுத்ததும் அவன் தான். ஏன்னா இவளுக்கு பயம் வந்தாதான் இங்கேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து கிளம்பி டிராவல் பண்ணி ஆகணும் மேல. அம்மா அவ அனுமதிச்சு கொடுத்துருவாளா என்ன? அந்த அந்த முதல்ல பிடிக்கலன்னா சன்னியாசம் வாங்கிக்கோன்னு ஆரியம்பாள் சொல்லிடுவாளா? எந்த அம்மாவாவது 7 வயசுல குழந்தைய பார்த்து சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு வாயால சொல்லிட முடியுமா அம்மாவால? முதல்ல பிடிச்சது பழைக்கிறதுக்கு வழி. அதுதான் ஒரு ஹேத்து மாதிரி, அது ஒரு வியாஜம் மாதிரி. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு கம்சன் வந்துடுவானே அப்படின்னு ஒரு பயம் வர, அந்த பயத்தினால தேவகூதி பயப்படுறதே பகவான் சொன்னான். அப்படி இருந்துன்னா நான் சின்ன குழந்தையா மாறுறேன், என்னை கொண்டு போய் நந்தகோபர் கிரகத்துல வச்சுட்டு அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை எடுத்துன்னு வாங்குவோன்னு சொல்ல, தொத்பிரேரிதஸ்ததனு நந்ததனு ஜயாத்தே யக்தா சமாரசயிதும் சஹி சுரசூனுஹு த்வாம் ஹஸ்தயோஹ அதித சித்திரவிதார்யமாத்மார்யைஹி அம்போருஹஸ்த கலஹம்ச கிஷோரரம்யம். யோகீஸ்வரர்களுடைய ஹிருதயத்துல பகவான், ஹிருதய கமலத்துல உட்கார்ந்துருக்கிற பகவான அப்படி ஹஸ்த கமலத்துல தூக்கினார் வசுதேவர். பகவானை தூக்கி அப்படி தலைக்கு மேல வச்சுக்க ஆதிசேஷன் கொடை பிடிக்க, சேஷேன பூரி பணவாரித வாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோ மணிதீபிதேன த்வாம் தாரயன் சகலு தன்யமதஹ தமஹா பிரதஸ்தே சோயம் த்வமீஷ மம நாசய ரோகவேகாத். அந்த ஆதிசேஷனுடைய கொடை தலை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேல நாகரத்னம் இருக்கு. அந்த நாகரத்னமே லைட் மாதிரி, இன்னைக்கு தலையில லைட்டை கட்டின்னு போறாம பார்த்தீங்களா, அது மாதிரி இது பிரகாசத்தை கொடுக்க, இவர் அந்த இருட்டுல பழமின் கலப்ப போனா போகும்போது யமுனையானது வழி விடுறது பகவானுக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப அழகான விஷயம், டைம் இல்லை. பாகவதம் ஒரே வார்த்தையில சொல்றது, யமுனை வழி விட்டாளா? கிழக்க வந்த ஜலம் அப்படியே நின்றுது, மேற்கேந்து வந்த ஜலம் அப்படியே நின்றுது, கிழக்க வந்த ஜலம் அப்படியே போச்சு, நடுப்புல மணல் தெரிஞ்சுது, அணை கட்டினா மாதிரி. இது சாத்தியமானா 2 விதமா சொல்றேன் நான். ஒன்னும் வரவன் யாருன்னா, வரவன் யாரு? பகவான். ஒரு சாதாரண ஒரு அதிகாரத்துல உள்ள மினிஸ்டர், சிஎம், பிஎம்னு வந்துட்டான்னா ரோட அளந்து விட்டா மாதிரி பண்ணி விடுறான், வழியெல்லாம் ஏற்படுத்தி. அப்படிங்கிறதே பகவான் வந்தா வழி வராத. இது ஒன்றும். 2வது மார்க்கம் ததோ சிந்துரிவ ஸ்ரீயப்பதேகேன்னு பாகவதத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமாவதாரத்துல சமுத்திரராஜன் பட்ட பாட்டுல இது எம்மாத்திரம்னு அர்த்தம். அவனே நடுரணிங்கின்னு காலில் வந்து விழுந்து வழியை விட்டாங்கிறது. இதெல்லாம் பத்னி தானே வழிய விடுறார். பகவானை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அங்க உள்ள அந்த மாயான அம்பாளை தூக்கின்னு வர, அவளை வதம் பண்ண கம்சன் போறதே தான் இது வந்து அந்தர்தானமாகி அம்பாள் சமாதானப்படுத்திட்டு போயிட்டால், உன்னை கொள்றவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்ல, உன்னை கம்சனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாதபடிக்கு வசுதேவரையும் தேவரையும் விடுவிச்சுட்டு பூத்தனை வந்து அந்த கம்சனோட மந்திரி சபை அர்த்தராத்திரியில நிஷியில ஒரு மீட்டிங் போடுறான் கம்சன். பொதுவாகவே ராவணனும் அப்படிதான், ஆஞ்சநேயர் எரிச்சுட்டு போன உடனே அர்த்தராத்திரியில மீட்டிங் போட்டான். பொதுவாகவே நடு நிஷியில இந்த 12:30 மணிக்கு மேல 3 மணிக்குள்ள பண்ற எந்த காரியமும் உருப்படாது. அது உருப்படாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். நமக்கு சுதந்திரம் வந்தது அந்த ராத்திரியில கொடுத்தா. இன்னி பிறந்து உருப்படல பாருங்க. ராத்திரி வேலைகள்ல காரியம் செய்யக்கூடாது, சாஸ்திரங்கள்ல பெரிய தோஷமா சொல்லப்பட்டிருக்காரு. இவன் மீட்டிங் போட்டு அதுல வந்து வத்சாசுரன், அகாசுரன், பகாசுரன், இதுல பெர்சன்டேஜ் வேற 33% ஸ்திரீகள் இருக்குன்னு முதல்ல அமுல்படுத்தினதே அவன் தான். பூதனை வேற ஒரு மினிஸ்டர். அதுல அவளை வந்து கலப்பி அவளே சொல்றாள், நான் போய் பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டு விடுறேன், பல்லு முளைக்காத குழந்தையெல்லாம். அப்படி சொல்லாதேன்னா ஆகும். ஏன்னா களி முத்தினதுன்னா பல்லோடையே பிறக்கும் குழந்தை.
அதனால இது பல்லு முளைச்சது பல்லு முளைக்காததுங்கிறத வச்சு வித்தியாசம்லாம் காண முடியாது. ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அவ கிளம்பி வரா. வந்தா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா நந்தோத்சவம்னு சொல்லுவாங்க. நந்தஸ்துவாத்மஜ உற்பத்தேன்னு குழந்தை பிறந்த உடனே கோகுலமே பெரிய க்ஷேமத்தை ஆயிடுது. கோகுலமே தத பசுப மந்திரே தொயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயேருததி கிஞ்சதஞ்சத்பதே. இங்க வந்து பகவானை விட்டுட்டு போனார். உடனே முழிச்சிருந்தால் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டு நந்தகோபர்கிட்ட சொல்ற. நந்தகோபர் சந்தோஷப்பட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அந்த குழந்தை பிறந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது சாஸ்திரத்துல. குழந்தை பிறந்தா ஒரு தீட்டு, ஒருத்தர் காலமானா ஒரு தீட்டுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஆனா பேர் வேற ரெண்டுக்கும். தீட்டுன்னு தமிழ்ல ஒரு வார்த்தையில தான் சொல்ல முடியும், சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. குழந்தை பிறந்தா அதுக்கு விருத்தின்னு பேர், ஒருத்தர் காலமானா அதுக்கு ஆசௌச்சம்னு பேர். அதுதான் கடுமையான விருத்தி. விழுப்புக்கு சமானம் தான். மற்ற காரியங்கள்லாம் பண்ணலாம், கோலம் போடணும் வாசல்ல, நம்ம போய் நேர சுவாமியை தொட முடியாதே தவிர எங்க தாத்தா உபன்யாசமே பண்ணுவார். ஏன்னா பகவான் பஜனை பண்றதே கோவிலுக்குள்ள போக கூடாதானா. அது மாதிரி பவத் குசல காமியா சகலு நந்தகோபஸ்ததா பிரமோதபர சங்குலோ த்விஜகுலாய கிம்னா ததாத். அங்க அந்த ஏகப்பட்ட தானம் பண்ணினார்னு இருக்கு. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், எதை கொடுக்கலன்னா நாராயண பட்டத்திரி இந்த சத் பிராமணாளுக்கு எதை அயுதமாப்புழுதோ கவான்னு இருக்கு. 1,00,000 பசுமாடு தானம் பண்ணினார்னு இருக்கு நந்தகோபர். திலாத்ரின்னு இருக்கு, 3 எள்ளு மலைய தானம் பண்ணினார்னு இருக்கு நந்தகோபர். இதெல்லாம் புத்திரேஜாத்தே வியதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத் அப்படின்னு புத்திரன் பிறந்த சமயத்துல நாம பண்ற தானங்கள் அனந்தமான பலன். அப்பதான் பண்ணணும். அப்பதான் ஜாத கர்மான்னு ஒன்றும், பலீகரண ஹோமம்னு ஒன்றும், தவிட்டுனால ஹோமம் பண்ணணும். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு வந்து கொடுத்து அந்த குழந்தைய முதல்ல உச்சி முகரணும். உச்சந்தலையில தான் மூஞ்சியை வச்சு நாம பண்ணணும். அந்த பெத்த தாயும் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது, சயின்ஸ். இந்த புரியுற மாதிரி சொல்றேன். அதெல்லாம் பண்றதுனாலதான் பிரியம் இல்லாம போயிடுது. இந்த மாடு மிருகங்கள்லாம் போடுறது பத்தில, அது பிறந்த உடனே 2 மணி நேரம் அதை தாண்டி நாம கொண்டு போக கூடாது. அந்த குழந்தைய அது வாயால நக்கிண்டே இருக்கும், நக்கி நக்கி சுத்தம் பண்ணும். அதுதான் அதுக்குள்ள உள்ள கனெக்டிவிட்டிக்கு அடையாளமே. நீங்க அப்ப பிரிச்சு கொண்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு அந்த குட்டியை கொண்டு விட்டெல்லாம் அது ஏத்துக்காது. அந்த பிறந்த உடனே அந்த கனெக்டிவிட்டி இருக்கு பத்தில, அதுல மனுஷியாளுக்கு எப்படி அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் அப்படிங்கிறத உச்சந்தலைய நுகரணும்னு இருக்கு, ஆக்ரானம்னு இருக்கு. பாரதியார்னு ஒரு மகா, அவரை எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுனான்னு எனக்கு தெரியாது. அவர் சாஸ்திரத்தை எப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்றேன். உச்சி தன்னை நுகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி அப்படிங்கிறாரோ. என் மூஞ்சியை கொஞ்சறதோ, கண்ணத்தை கடிக்கிறதோ, காதை கடிக்கிறதோ எல்லாம் கொஞ்சறது இல்லை. உச்சி தன்னை நுகர்ந்தால், இதுக்கு ஜாத கர்மான்னு பேர். அதெல்லாம் பண்ணி தானங்கள்லாம் பண்ண இவள் வர, பூத்தனை வர, இவ அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணின்னு வரா. இவளுடைய ரூபத்தை பார்த்தே கோபிகைகள்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறா. இது ஒரு ஸ்திரீ சுவாவம். அது அந்த சமயத்துல தொட்டில்ல கிடக்கிற குழந்தைய எடுத்து அவ பாட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறாள். சமதிருஹ்ய ததங்கம சங்கித துவமத பால கபோல நரோஷிதா மகதிவாம்ர பலம் குச்சமண்டலம் பிரதிச்சூச்சுஷித துர்விஷதூஷிதம். பகவானும் சாதாரண குழந்தை மாதிரி அவளுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ண, அவளுடைய பிராணனையும் பிடிச்சு இழுக்க, அவள் பிராணம் போய் கீழே விழ, அவள் விழுந்த வேகத்துல சடசடான சப்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பகவானை எடுத்து ரக்ஷ பண்றான். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இப்ப நாம சாஸ்திரங்கள்ல நமக்கு எப்படி சொல்லியிருக்குன்னா, இப்ப ஆச்சமனம் பண்ற மத்தியில அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, இது பல வகை உண்டு ஆச்சமனத்துல.
ஓம்னு சொல்லி ஆச்சமனம் பண்றதும் உண்டு. ஆத்ம தத்வாய ஸ்வாஹா, சிவதத்வாய ஸ்வாஹான்னு சொல்லியும் ஆகமத்துல பண்ணுவா. பூஹு புவஹா சுவஹான்னு சொல்லி ஆச்சமனம் பண்ணுவா. ஒவ்வொரு இடத்துல ஒரு சம்பிரதாயம். ஆனா நாம சம்பிரதாயம் ஆச்சாரியால் வழியில வந்த நம்ம சம்பிரதாயம் என்னன்னா அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. ஏன்னா அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண வேளஜா நசந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம்னு இந்த 3 நாமா ரோகத்தை நிவர்த்தி பண்ற நாமா. அதோடு மட்டும் இல்ல, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரான்னு 12 நாமா இருக்கு பத்தியில. இது அங்கங்கள்ல வச்சு அந்த நாமாவை சொல்லி தொடரும். அது அங்கன்யாசம்னு பொதுவா மந்திர சாஸ்திரத்துல சொல்லுவா. இது ரக்ஷ. இது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நாம தாமோதரான்னு வந்த உடனே தாமோதரங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல தானே அந்த பெயர் வரது, அதனால அதுக்கப்புறம் தானே வந்திருக்கணும் இல்லைங்கிறார். பாகவதம் சொல்றது, நாராயண பட்டத்தையும் சொல்றார். என்ன சொல்றார்? புவன மங்கள நாம் அபிதேவத்தே யுவதிபிர் பகுதா கிருதரக்ஷணா துவமைவாத நிகேதனநாத மாம் அகதயன்னே குருதாவக சேவகம். புவன மங்கள நாம, எந்த நாமாக்கள் உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்குமோ அந்த நாமாக்களை சொல்லி ஒன் க்ஷேமத்தை பிரார்த்திச்சாலமே. பகவானுக்கே அந்த நாமாவை கோ மூத்திரத்துல, கோ புச்சத்தை, கோவோட வாழை எடுத்து மூத்திரத்தை ஒரு பாத்திரத்துல வச்சிருந்து தொட்டு இந்த அங்கங்கள்ல வச்சு ரக்ஷ பண்ணால்னு பாகவதத்துல இருக்கு. கோமூத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். கோமூத்திர இன்னைக்கு முட்டா பையங்க சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது. இவன் கோமூத்திரம் மாட்டு மூத்திரம் 15 சொல்லிட்டு பிரியதும்பான். அது மாதிரி ஒரு புத்தி உள்ளவன்லாம் அவன் சொல்றதை வச்சுலாம் நாம அசிங்கம்னு நினைக்க கூடாது. நம்ம சாஸ்திரத்தோட பார்வையை மனசுல வாங்கிக்கணும். எத்தனையோ சொன்ன சாஸ்திரம் நாட்டு பசுமாட்டினுடைய மூத்திரம் சாணிக்கு மட்டும் ஏன் அவ்வளோ மகத்துவத்தை சொல்லணும்? அவ்வளோ மகத்துவத்தை சொல்லணும்னா அது அவ்வளோ அதை சொல்லி மாறவே மாறாது. தொக்கு அஸ்திகதம் பாபம் தேகே திஷ்டதி மாமக்கே பிராசனம் பஞ்சகவ்யஸ்ய தகத்து அக்னி. இந்த செல்லு பிரியறது பத்தியில தோல் மேலே எலும்பல பிரியறத்துல உள்ள அந்த மாறுபாடை சரி பண்ணும். அது தொக்கு அஸ்திகதம் பாபம், எலும்புக்குள்ள போன் மோயரோ டெஸ்ட்னு ஒன்று இருக்கு சொல்லுவா டாக்டர்லாம். ரொம்ப ப்ராப்ளமா இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணும் இந்த பஞ்சகவ்யம். ஆனா அந்த முறைப்படி சாப்பிடணும். இந்த பஞ்சகவ்யம் கலக்கிறதுக்கு மந்திரம் உண்டு. ஒரு மாட்டு பசுமாட்டோட தான் இருக்கணும், நாட்டு பசுமாடா இருக்கணும், ஒரு மண்டலம் சாப்பிடணும், இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கா சாப்பிட்டவாளே. நான் சொல்றேன்னா நீங்க போய் நெட்ல பாருங்க, அமெரிக்கால பஞ்சகவ்யான்னே கேன்சருக்கு கேப்சூல் வந்திருக்கு. இதை நம்ம சொன்னதை எடுத்து அவன் மாத்திரை போட்டிருக்கான். ஹீமோகுளோபின்காக முருங்கைக்கீரையை மாத்திரையா கொடுத்துருக்கான். சகஜமா முருங்கைக்கீரை ஆத்துல ஒரு வீடுன்னா 5-6 விஷயம் இருக்கணும். பசுமாடு இருக்கணும், வாழை மரம் இருக்கணும், தென்னை மரம் இருக்கணும், முருங்கை மரம் இருக்கணும். இதெல்லாம் எல்லா ராத்திரியும் இருக்கும். கவனிச்செல்லாம் அந்த காலத்துல வேலி ஓரத்துல ஆடாதோட வச்சிருப்பா. ஆடாதோடன்னு ஒரு செடி. இது மாதிரி மழைக்காலம் வந்ததுன்னா 2 இலையை கிள்ளி போட்டு ஒரு மிளகை போட்டு ஒரு கருப்பட்டியோ வெள்ளத்தையோ போட்டு ஒரு பணத்தை வச்சு கொடுத்தா 2 நாள் சரியா போயிடும். நம்ம பாட்டுக்கு ஆக்டிவா இருக்கலாம். இப்போ ஒரு வேளை சாப்பிட்டோன்னே பொட்டலங்காயை உருவி போட்டா மாதிரி உடம்பு அப்படியே வேலை வர்றது. இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோம்னா அப்புறம் எழுந்துக்கிறதுக்கே 15 நாள் ஆகுது, அடுத்த உடம்பு வந்துடுறது பின்னாடி. எவ்வளோ ஆரோக்கியமா இருந்த தேசத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நான் ஒரு தடவை கொடைக்கானல்ல வேற விஷயமா போயிருந்தேன். அப்போ ஒரு மலை கிராமங்களுக்கு பொறுத்து அங்கே இது மாதிரி கண்ணாபின்னான்னு இந்த யூடியூப்ஸ்லாம் மலைக்கிறத பார்த்துட்டு அவளை கேட்ட எல்லாம் அப்பையிலேருந்தே இல்லை சாமின்னு. இந்த பிரிட்டிஷ்காரன் தான் நல்ல மூலிகையெல்லாம் நாசம் பண்ணுறதுக்காக இதை தெளிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, உயர்ந்த மூலிகை எல்லாம் இருந்தது. சஞ்சீவகரணி, சந்தானகரணி. இந்த எலும்பு உடனே ஒட்டிக்கும், அதுக்கு மூலிகை இருக்கு. இந்த மேல் வடு இருந்ததுன்னா அந்த புண்ணு உடனே ஆடுறதுக்கு மருந்து இருக்கு. மூக்கு கிட்ட கொண்டு காமிச்சா அப்படியே பெயின் டெத்து, ஹார்ட் நின்று போறது பத்தியெல்லாம் அது சரியா வருங்கிறது இருக்கு. எல்லாம் இன்னும் இருக்கு. அப்படியே போயிடாது. போடவும் போகவும் விட மாட்டோம். எங்களை மாதிரி உள்ளவாள்லாம் அந்த அந்த டெக்ஸை ரட்சிக்கணும்னு நாங்க முயற்சி பண்றதுனால தான் பாப்பா ஒழுகைங்கிறோம். இந்த டெக்ஸை காப்பாத்துறா இவா இருக்கிற பரியந்தம் அந்த டெக்ஸை அழிச்சிட முடியாது. இவாளை அழிச்சுட்டா அந்த டெக்ஸ் அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸையோ விட்டுட்டு அதுக்கு வேக்சின் எங்கிட்ட தான் வாங்கணும்னு ஒரு ட்ரெண்ட் வருது பத்தில. அது மாதிரி மருந்தெல்லாம் நாம கொடுக்கலாம், அது மாதிரி கொடுக்கப்படலையே. இத்தனை பெரிய பிரச்சனை வந்தது. நிமிஷமா நாம அதுல இருந்து மீண்டு வந்தமே.
என்ன காரணம்னா நம்மளுடைய வாகு அது மாதிரி. அதனால இந்த கோமூத்திரத்தினால பெரிசா சில பேர் வந்து ரொம்ப சித்தப்பிரமமா இருக்கு, எனக்கு ஏவல் பண்ணிட்டாலோ பில்லி சோனியம் பண்ணிட்டாலோ எதையாவது சாப்பிட்டுட்டேனோ அப்படிலாம் சொல்லுவா பத்தியில. நல்ல கோசாலையா பார்த்து தேர்ந்தெடுத்து அங்க போயிட்டு அவள்கிட்ட சொல்லி ஒரு வாளி அந்த கோமூத்திரத்தை பிடிக்க சொல்லி கார்த்தால ஒரு தடவை உட்காந்து ஸ்நானம் பண்ணினா உடம்புல உள்ள அத்தனை ஆபிச்சாரமும் போயிடும். ₹1 செலவு கிடையாது. ஒரு ஆபிச்சாரம் உடம்புல இருக்காது. அதுல ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினா. நான் சொல்றது அப்படியே இருக்கு, பாகவதத்துல இருக்கு. பகவானுக்கே அதை பண்ணினார்னு இருக்கு. பகவானுடைய நாமாக்களை சொல்லி பகவானுக்கு ரட்சை பண்ணி பகவான் பூதனைக்கு மோட்சம் கொடுத்தாருங்கிற பிரந்தம்